ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீட் பஸார் ஆப்பில் எப்படி வந்து சைன் அப் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த சைன் அப் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்கள் மீடியா மாரோ பாயிண்டில் ஃபஸ்ட்டு கஸ்டமராக ரெஜிஸ்டர் பண்ணணும். மீடியா மாரோ பாயிண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி எம்எம்பி ஐடி க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் ஸ்ட்ரீட் பஸாரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். மீடியா மாரோ பாயிண்டில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இதை இப்போ இந்த ஸ்ட்ரீட் பஸாரை பற்றி உங்களுக்கு யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எம்எம்பி ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணும்போது நீங்கள் இங்கே கொடுக்க போகிற மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எம்எம்பி ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அதாவது மீடியா மாரோ பாயிண்டில் என்ன ரெஜிஸ்டர்ட் இமெயில் நம்பரை கொடுக்குறீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் இங்கே கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்னோடய நம்பர் இதான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே நம்பர் தான் கொடுக்கணும். இமெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீடியா மாரோ பாயிண்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே கொடுக்கணும். பாஸ்வேர்டு உங்களோட ஓன் இருக்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சைன் அப் கொடுத்துட்றீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. சைன் அப் கொடுத்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் மொபைல் நம்பர் தான் கேட்கும். ஸோ அப்போ மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் உள்ளே போகணும். இந்த மொபைல் நம்பர் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் கம்பெனியில் நம்ம ஸ்ட்ரீட் பஸார் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுக்கு ஒரு மாரோ ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாரோ ரிவார்ட் பாயிண்ட்டுன்றது ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் 1,00,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணி கொடுக்கும் ஃப்யூச்சரில். ஸோ அந்த ஒரு ஏர்னிங்ஸை நீங்கள் மிஸ் பண்ணி விடாது. அதனால் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ஸ்ட்ரீட் பஸாரில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பார்த்து கொஞ்சம் கரெக்டாக உஷாராக பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். உங்களோட லொக்கேஷன் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்பில் என்னென்ன ஆக்சஸ் கேட்குதோ அதை நீங்கள் அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு தென் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனியில் ₹1 ஆஃபர் போயிட்டுருக்குது. டிஜிட்டல் சந்தை அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ₹1 நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் உங்களோட கார்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ₹100 வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் காஸ்ட்டு ₹500. ஆனால் நீங்கள் இது ₹1 கட்டி தான் வாங்குறீங்க. டெலிவரி சார்ஜஸ் மட்டும் நீங்கள் ₹100 பே பண்ணி வாங்கிக்கணும். இந்த ப்ராடக்ட் உங்கள் கையில் வந்து சேர்றதுக்கு நம்மளுக்கு மீஷோ மாதிரி தான். இப்போ மீஷோ ஆப் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அது ஒரு 1 வீக் டெலிவரி டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பெனிலையும் 1 வீக்லேருந்து மேக்ஸிமம் இன்கேஸ் ஒரு சில காரணங்களுக்காக சில ஊர்களில் கொஞ்சம் டிலேவாக கூட வரும். அப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ் கூட ஆகலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதோட டேட் வந்து 10 டேஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹549 இதோட ஒரு ஒர்த்து. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வெறும் ₹1 வாங்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதான் விஷயம். இதை வந்து உங்கள் டவுன்லைன்ஸ் கன்வே பண்ணுங்கள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மீடியா மாரோ பாயிண்டில், அதாவது நீங்கள் எம்எம்பி ஐடி கிரியேட் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் பஸார்லேயும் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.